வணக்கம். நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இன்றைக்கி நம்ம ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக தோப்பு போக வேண்டியது, பக்கத்துலேயே தோப்பு இருக்குது. தென்னந்தோப்பு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், அது பக்கத்துலேயே இசக்கி முத்தம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இப்போது ரீசெண்டாக தான் கிடா வெட்டி விருந்து வைப்பாங்க. ஸோ அந்த விருந்து தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம இந்த கோயிலோட ஒரு பூசாரி அம்மா அவங்ககிட்ட தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கோயிலை பார்த்துடலாம். பார்த்துட்டு அந்த அம்மன்கிட்ட பேசலாம். இது வரைஞ்சது ரெண்டு வித்தியாசம் இருக்கும் பாரு. நீங்க வாங்க இங்க பாரு. சரி எங்களுக்கு கேட்கணும். எப்படி அடிச்சா சரி ஆண்டு வை. என்னை சேர்த்து ரேஸ் அடிச்சுங்க. அம்மா தாயே அம்மா. மண்ணுனா படையும். அம்மா வணக்கம்மா. சரி வணக்கம் ஐயா. ஐயா இது உங்கள் பேர் என்ன? என் பேர் சுவாமி. அம்மா சொல்லுங்கம்மா, இந்த கோயிலோட சிறப்பம்சம், அதே மாதிரி நீங்கள் என்னவா இருக்கீங்க? இந்த வாரத்தில் எங்கள் அம்மாவுக்கு பொங்கல் வைப்போம். சரி. கிடாய் வெட்டுவோம். கிடா வெட்டுவீங்க, காது குத்துவோம். காது குத்துவீங்க. எல்லாவற்றையும் செய்வோம்.
சரி. மக்களுக்கு நல்ல அருள் கொடுப்பேன். சரி. நல்லபடிக்கு எல்லாம் நிம்மதியாக்கி கொடுப்பேன். சரி. யார் யாருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை மாற்றி கொடுப்பேன். அதை மாற்றிக்கு எனக்கு என்ன செய்வீங்களோ அதை எனக்கு நல்லபடி செய்யுங்க, நான் காப்பாற்றி தரேன் அப்படின்னு நான் சொல்லுவோம்மா. நீங்களும் எல்லா மக்களுக்கும் எனக்கு நல்ல ஆதரவு கொடுக்கணும், எனக்கு நல்லா ஆதரிக்கணும், எனக்கு நல்ல மக்களுக்கு வார மக்களுக்கு குணமாக்கி கொடுக்கணும். நீ எல்லாம் அருள்வாக்க எனக்கு சொல்லு மாதிரி எனக்கு அருள்வாக்க எல்லாம் நல்லபடிக்கு நடத்தி கொடுக்கணும். நீங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து இங்கே இது அம்மனாக இருக்கீங்க. எப்பவும் வெள்ளிக்கிழமை தூரம் 7 மணிக்குள்ள வருவேன். சரி. செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு வருவேன். சரி. வந்து எல்லா மக்களுக்கும் சொல்லிட்டு தான் போவேன். ஓ, இந்த இது மாதிரி தெய்வ வாக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லி. தெய்வ வாக்கு தான். தெய்வ வாக்கு தான். தெய்வ வாக்கு தான். தெய்வ வாக்கு இல்லாமல் என்னமில்லை. தெய்வ வாக்கு தான் சொல்கிறீங்க. ஆமாம். சரிங்க. இங்கே இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு 20 நிமிஷம் முன்னாடி வந்து கெடா வெட்டி நல்லா வந்து சிறப்பாக அன்னதானம் கொடுப்பாங்க. அன்னதானம் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு நல்லா அருள் கிடைக்கட்டும். அதே மாதிரி வந்து இப்போது அந்த குடும்பத்தை நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம போகலாம். சரி, அந்த குடும்பத்தை கூப்பிடவா? கூப்பிடுங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. உங்கள் பேருண்ணா? மாரியப்பன். மாரியப்பன். இப்போது நீங்கள் வந்து எங்கேருந்து வரீங்க இந்த கோயிலுக்கு? செங்கோட்டையிலேருந்து வராங்க. செங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வரும். சரி. அண்ணனுக்கு வந்து நமக்கு ஒரு வேண்டுதல் ஒன்று இருந்துச்சு. சரி. பையன் வந்து ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதல் ஒன்று இருந்துச்சு. சரி. சரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் வந்து தள்ளி போயிடுச்சு. ஓ சரி. சாமி வந்து எசக்கம்மன் சாமி வந்து வேண்டியிருந்தோம். சரி. இப்போ நம்ம வேண்டி ஒரு 21 வாரமாக நம்ம வந்து வந்துக்கிட்டு இருக்கோமா. ஓ சரி. அதுக்கப்புறமா நமக்கு ஒரு சாமி வரம் கொடுத்துச்சு. வரம் கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு கிடா வெட்டி நம்ம விருந்து வேண்டுதல் பண்ணியிருந்தோம். நமக்கு சாமி இந்த மாதிரி ஒன்று புள்ள வரம் கொடுத்துருந்துச்சுன்னா நமக்கு ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு பண்ணி கொடுத்ததுனால நமக்கு வந்து ஒரு கிடா வெட்டி நம்ம ஒரு விருந்து வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி. பக்தி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோயிலை வந்து சுற்றி பார்த்தோம், அதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.